கர்த்தர் மாட்டதாக இன்றைய வசனம் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் மாட்டதாக இந்த வசனம் யோசுவாட்ட கர்த்தர் சொல்லும்போது, நீ வாழ்கிற நாட்களில் ஒருவன் கூட உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லைன்னு அநேக வசனம் கொடுத்துருப்பார். அதை கொடுத்துட்டு அந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கை நிறைவேறணும்னா என்ன செய்யணும்னு அடுத்தது போய் சொல்லியிருப்பார். அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா 8ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு விலகக்கூடாது. நீ வலது இடதும் சாயாமல் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். வேகத்தை விட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் நீ சாயாமல் நீ போகும்போது தான் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம கற்று கொடுத்துருக்கலாம். ஆனால் சில காரியம் நிறைவேறாமல் காலதாமதாக இருக்கலாம். அதுக்கு சில கர்த்தர் சில இது வச்சுருப்பார். இப்படி இருக்கணும் அப்படின்னு வச்சுருப்பார். அதை நம்ம சரி செய்யும்போது தான் அந்த ஆசீர்வாதம் அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கை நிறைவேறுது. யோசுவாவுக்கு சொல்லும்போது, நான் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லை, உன்னோடு இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிட்டு என்ன சொல்லிருக்காரு, நீ எப்போ என்ன பண்ணணும், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு விலகக்கூடாது, நீ வலது போய் இடது போய் சாயக்கூடாது இருப்பார். அதே மாதிரி யோசுவா காத்து கொண்டார். இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளும் கர்த்தர் அநேக வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். நிறைவேற காலதாமதம் ஆயிருக்கலாம். அந்த காலத்தை அந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது தேவன் நல்ல ஒரு இப்படி இப்படி இருக்கணும்னு ஒரு சொல்லியிருப்பார். வேதத்தின்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாத வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையும் சரிப்படுத்தி அதில் ஏதாவது குறைகள் சரி செய்வோமானால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவ்வளவுமே நிறைவேறும். இந்த பூமியில் தேவன் கண்டிப்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தினகரம் சிவராமன்.